அடுத்து அண்ணாமலைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்கே நீங்கள் இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்த உடனே முன்னாடி ரொம்ப கோவப்பட்டார். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனால தான் என் மேலே கேஸ் போட்டு பாருங்கிற யார்கிட்ட, செந்தில் பாலாஜிகிட்ட. ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல. என் மேலே கேஸ் போட்டு, தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் என் மேலே கேஸ் போட்டு பார்த்துடலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. நான் சரியான ஆள் அந்த போடியா பார்த்துடலாம். நீ போடு கேட்க நான் பார்த்துட்றேன். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனால தான் என் மேலே கேஸ் போடுறாங்கிறது செந்தில் பாலாஜி. அது ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலைக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் அண்ணாமலைக்கு தான் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா செந்தில் பாலாஜி எப்படி ஆளுன்னு ஊருக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணாமலைக்கு ரொம்ப கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்படுற அளவுக்கு அவர் தகுதி இல்லாத ஆள். உங்கள் மேலெல்லாம் எப்படி கேஸ் போட முடியும்? மத்திய அரசாங்கத்தில் உங்கள் ஆட்சி இருக்குல்ல. அதனால் என் மேலே கேஸ் போடுறான்னு நீங்கள் கேட்குறதுக்கு போல நீங்கள் திமுக மேலே கேஸ் போடுங்க. இடியை வச்சு திமுக மேலே கேஸ் போடுங்க. ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 1ல் கேஸை போடுங்க. டிஎம்கே ஃபைல் 2ல் கேஸை போடுங்க. உதயநிதியை பிடிங்க, ஸ்டாலினை பிடிங்க. எல்லா மந்திரிகளையும் பிடிச்சி உள்ளதில்லைங்க. மற்றவங்க கேஸ் போடுறதை பற்றி இவ்வளோ வேகமாக பேசுவதை விட திமுகவை சேர்ந்து ஊழல் பண்ணின அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா டிஆர் பாலுக்கு இத்தனை 1000 கோடிங்கிறீங்க. ஒவ்வொரு மந்திரிக்கும் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்க மேலே கைது பண்ணுங்க. உங்களை யாரால் கைது பண்ண முடியும்? அதனால் அண்ணாமலை சாந்தம் தேவை, ஆனால் எங்களுக்கு நடவடிக்கை தேவை. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு காரணமான அத்தனை பேரும் பிடிச்ச உள்ளத்தல்னா தான் பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்ட முடியும். இல்லைன்னா இவளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசுக்கு கைகட்டி நிற்கும் வேலைக்காரங்களாக நாங்கள்னு கேட்குறாரு யார்? துரைமுறை. உண்மையிலே வேலைக்காரங்க தான் நீங்கள்லாம். மத்திய அரசுக்கு கைகட்டி நிற்கும் வேலைக்காரங்க தான். மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டானே, ஏப்பா மாநில சுயாட்சியை வெக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களா திமுகக்காரன்? என்னைக்காச்சும் கேட்டீங்களாயா? சேல்ஸ் டேக்ஸு ஒவ்வொரு டேக்ஸும் எங்களுடைய மாநிலத்தின் உரிமையா? நான் தான் டேக்ஸ் போடுவேன், நீ எப்படியா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தேன்னு ஜெயலலிதா இருந்தால் கேட்டிருப்பாங்க. ஜெயலலிதா இருந்தால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஜிஎஸ்டி எதிர்த்து மிகப்பெரிய கேஸை போட்டு காலி பண்ணியிருப்பாங்க. யாருக்காச்சும் முதுகெலும்பு இருந்ததா? உங்கள் இவருக்கு தான் கேட்குறேன், துச்சாதனன் துரைமுருகனுக்கு முதுகெலும்பு இருக்கா? இதுக்கு இவங்களை மத்திய அரசை ஈர்த்து போடுறதுக்கு 28% எந்த நாட்டிலையும் இல்லை. இப்போ அது 35% கொண்டு போக போகிறாங்க. சிகரெட்டு இந்த மற்ற ஒரு சிலதுக்கு 35 இப்படியே கொண்டு போய் வரியை சம்பாதிக்கிறது போனால் வரியை கொடுத்துட்டு வேலையை பாடுறான்னு சொல்ல போகிறான் மத்திய அரசாங்கம். இதை விட ஒரு கேவலமான மத்திய அரசாங்கம் இந்தியாவிலேயே கிடையாது. 28%, 30%, 35%. என்றைக்கு திரும்புவாங்கன்னு தெரியல. இல்லை என்றைக்கு இறைவன் இவர்களுக்கு தண்டனை கொடுத்து உங்களை துரத்தி அடிப்பாங்கன்னு தெரியலை. வயிறு எரியுது பொதுமக்களுடைய இதை பார்க்கும்போது. அவங்ககிட்ட போய் இவ்வளவு உரிமையை விட்டு கொடுத்து அவன் அடிக்கிற வரிக்கெல்லாம் வாயை மூடிட்டு நமக்கும் வருமானம் வருதுன்னு வெக்கமில்லாமல் இருக்கக்கூடிய மாநில அரசுகள். நீங்கள் வெக்கமில்லை உங்களுக்கு? நீங்கள் உங்களுடைய வரி போடும் உரிமையை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் மாநில சுயாட்சியை பற்றியும் மாநில உரிமைகளை பற்றியும் பேசலாமா? நீங்களும் குற்றவாளிகள் தானே மத்திய அரசாங்கம் மாதிரி. நீங்களும் அதிக வட்டி போடுறதுக்கு உடந்தையாக இருக்கீங்களா? உங்களுக்கு அதிக வரி வருது. அதனால் இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், துரைமுருகன் என்னமோ பெரிய தண்டவாளத்தில் படுத்துன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ போய் தண்டவாளத்தில் படுங்க. ஜிஎஸ்டியை குறைடான்னு சொல்லி படுங்க. ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்க முடியாது, மாநிலத்துக்கு திரும்ப வரி விதிக்கும் அதிகாரத்தை கொடுன்னு கேளுங்க. பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டியை போடுன்னு கேளுங்க. மற்ற எல்லா ஜிஎஸ்டியும் 10% மேலே போகக்கூடாது. தொழிலாளி சாகுறான், பிஸ்னஸ் வச்சுருந்தவன் தொழில் வைத்தவன்லாம் சாகுறான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன கொத்தடிமைகளா? கைகட்டி தானே நிற்கிறீங்க. அதனால் வாய்ப்பேச்சு தேவையில்லை. துச்சாதனன் அவர்களே, மத்திய அரசை எதிர்த்து வரி இதை மீண்டும் மாநில அரசாங்கம் வாங்குங்க. மக்களை தொந்தரவு செய்யாதீங்க, மக்களை தொல்லைப்படுத்தாதீங்க, மக்கள் வாழ்க்கையை சிதைக்காதீர்கள். அதுக்கு குரல் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை போட்டு ஜிஎஸ்டியில் இவ்வளோ தப்பு நடக்குது, மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு. இந்த வரியை எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுங்க, எங்கள் மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு நாங்கள் வரி போடுகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தானே நீங்கள் இது பண்ண முடியும். இந்த வரியை வசூல் செய்கிற அதிகாரிகள்லாம் வச்சுருக்கீங்களே, இதில் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் மாநில அரசு அதிகாரிகள் இருக்கான்.
அவன்லாம் வசூல் மன்னனாக போய் ஒவ்வொருத்தனையும் தொந்தரவுப்படுத்தி கடைகளை மூட வைக்கிறான். அப்புறம் எங்கே மக்களாட்சி தத்துவமாவது? நீங்கள் எல்லாம் மக்களுக்காக பிரதிநிதிகளா? அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்கீங்க. மக்களை தொந்தரவு பண்ணி வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பேசுவதற்கு துச்சாதன் விரும்புகிறனுக்கு உரிமை இல்லை. ஆண்மையுடன் வழக்கு போட்டு வரி விதிக்கும் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து இந்திய மக்களை காப்பாற்றுங்க.